ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் இந்த பர்ஸ் போடுறதுக்கு மெஷர்மெண்ட்டும் அதுக்கப்புறமா க்ளோசர் பார்ட் போடுறதுல ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன். அதில் நாட் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். நாட் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நாட் போட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் கிராஸ் நாட் போடுறது இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒயர் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரும். அதனால இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இதுவரையும் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த பர்ஸ் போடுறதுடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃபுல் வீடியோ கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1.5 அடி எடுத்து நாட் போட்டு வச்சிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் நாட் போடலாம். கிராஸ் நாட் போடும்போது எப்போதுமே ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு தான் நாட் போடுவோம். அப்படி ஈக்குவலாக மடிக்க தேவையில்லை. இதில் அந்த நாட் இருக்குது பாருங்க, கீழே ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்க, அது வரையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயர்களை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரையும் ரைட் சைடில் ஒரு ஒயரையும் எடுத்துக்கணும் இல்லையா. லெஃப்ட் சைடில் வர்ற ஒயரில் சொரசொரப்பான பகுதியில் நாட் வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் வைக்கும்போது வலுவலுப்பான பகுதியில் அந்த நாட் வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கமாகவே ஒயர்கள் அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது மேலே க்ளோசர் பார்ட் போடும்போது ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.